அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. என்ன கேள்வினா, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் முக்கியமானது நமக்கு? இது இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும், அல்லது இது இருந்தால் தான் நம்ம மனுஷங்க, இல்லை இது இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட கேள்வியாக முன்வைக்கிறேன். இப்போ இந்த நிமிஷம் என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்துட்டு ஒரு 5-6 பேர்கிட்ட கேட்டிருக்காரு, உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இது இருந்தால் தான் வாழ முடியும், இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்துட்டு என்ன ஒரு விஷயத்தை இவர் கரெக்டுன்னு சொல்கிறாரு அப்படின்றத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த கேள்வியை நான் இல்லை யார் கேட்டாலுமே பல்வேறு விதமான ஆன்சர் வரும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் நமக்கு இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது, சிந்தனைகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. அப்போ வந்துட்டு பதில் ஒரே மாதிரியாக வராது இல்லையா? அவர்களுடைய தேவைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த ஆன்சர் வேறுபடும். இந்த ஒரு கதையில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு பதிவு இது. இது சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, இதை தாண்டி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். உங்களோட டைமை நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன் இருக்குமா அப்படின்றத யோசித்து தான் நான் உங்களோட டைமை நான் எடுப்பேன். ஏன்னா உங்களோட விலை மதிப்பு மிக்க இந்த டைம் இது நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? அதற்கு ரொம்ப நன்றி. அதனால் ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் அமையணும் அப்படின்றதுக்காக தான் நான் பதிவிடுவேன். நான் இப்போ அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு மகாராஜா இருக்கார். அவருக்கு திடீர்னு ஒரு கேள்வி வருது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்டேன் இல்லையா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு மந்திரிங்களை பார்த்து கேட்குறாரு. ஒரு 6 மந்திரிங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த கேள்வி முன் வைக்கப்படுது. அதில் முதல் மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயா நம்ம உயிரோடு இருக்கணும், ஏன்னா உயிரோடு இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும், அனுபவிக்க முடியும், இப்படியெல்லாம் இருக்குல்ல. அதனால் நமக்கு உயிர் தான் முக்கியம், உயிர் தான் ஒரு மனிதனுக்கு தேவை, அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முதல் மந்திரி சொல்கிறார். அதுக்கு நெக்ஸ்ட் மந்திரி, அடுத்த மந்திரி, 2வது மந்திரியும் பதில் சொல்லணும் இல்லையா? அவருடைய தரப்பில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உயிரை விட அறிவு தான் மேலானது. இப்போ உயிர் மட்டுமே வச்சுட்டு ஒரு மனுஷன் ரொம்ப முட்டாளாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமே இல்லை. அதனால் அறிவார்ந்து இருக்கணும். அதனால் ஒரு மனிதனுக்கு அறிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் மகாராஜா. அதனால் அறிவு தான் தேவை அப்படின்னு இவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் இப்போது 3வது மந்திரி ஆன்சர் பண்ணணும். அவர் எழுந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை மன்னரே, இது 2மே முக்கியம் எல்லாம் கிடையாது. பேஸ் நமக்கு பொறுமை தான். பொறுமை இழக்கிறதுனால பல்வேறு விதமான விபரீதங்கள் எல்லாம் வந்துடும். அதனால் அசிங்கப்பட்டவங்க இருக்காங்க, அவமானப்பட்டவங்க இருக்காங்க, பொருளை எழுந்தவங்க இருக்காங்க, அறிவை எழுந்தவங்க இருக்காங்க, உயிரை எழுந்தவங்க இருக்காங்க. அதனால் ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் அப்படின்றது பொறுமையை தான் நான் சொல்லுவேன். அது நமக்கு தேவை, அதனால் அதுதான் முதன்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு மகாராஜா சொல்கிறாரு, அதுக்கு அடுத்தவங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு சூரியன் தான் முதன்மையாக எனக்கு படுது. ஏன்னா இந்த பூமியில் இந்த நம்ம இருக்கோம், நம்ம சாப்பிட்றதுக்கு உணவு தேவை, அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது இந்த சூரியன் தான். அது இருந்தால் தான் நமக்கு மழை கிடைக்கிது, உணவு கிடைக்கிது, நம்மளாலேயும் இயங்க முடியும். அதனால் நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா சூரியன் தேவை. ஒட்டுமொத்த இந்த பூமிக்குமே சூரியன் தான் தேவை. அதனால் அதை தான் நான் முதன்மையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்து உள்ளவங்க இது எதுவுமே கிடையாது, அன்பாக இருக்கணும். 5th மெம்பர் சொல்கிறாரு,
அன்பாக இருக்கணும். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உயிரோடு இருந்து அறிவு வச்சுட்டு பொறுமையாக இருந்து சூரியனை வச்சுட்டு இது எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. பட் உங்ககிட்ட அன்பு இல்லை. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சிடுன்னு பேசுகிறீங்க, ரொம்ப கடிந்து கொள்கிறீங்க, ரொம்ப கோபம் வருது உங்களுக்கு அப்படின்னா எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அது வீணாக போயிடும் அது. அதனால் சக மனிதர்கள் வந்து நம்ம அன்பு காட்டணும். விலங்குகளிடத்துலையும் அன்பு காட்டணும். ஒருத்தர் நம்ம நேசிக்கணும். அதனால் வந்துட்டு முதன்மையாக நான் பார்க்கப்படுறது வந்துட்டு மனிதனுக்கு முதல்ல அன்பு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக ஒருத்தருடைய கருத்தை கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயா இது எல்லாமே எனக்கு பெருசாக தெரியலை, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு காலம்தான் பெருசு அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? காலம் இல்லை அப்படின்னா உயிர் எங்கேருந்து வரும்? அறிவை பயன்படுத்துறதுக்கு ஏது நேரம் இருக்கும் சொல்லுங்கள்? பொறுமையாக இருக்கிறதுக்கு ஏது அவகாசம் இருக்குது? சூரியனை பயன்படுத்துறதுக்கு எங்கே காலம் இருக்கும் சொல்லுங்கள்? ஆக நமக்கு வந்துட்டு முக்கியமே வந்து இந்த டைம் தான், இந்த காலம் தான். அதனால் முதன்மையாக நான் சொல்கிறது வந்து காலத்தை தான் சொல்லுவேன். அது போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மெயின் வந்து அந்த டைமிங், அந்த காலம் அப்படின்றது, அந்த காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் காலம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒன்று, தேவையான ஒன்று. அதை பொண்ணை விட அதிகமாக போற்றி பார்த்துக்கணும். அதை நம்ம அந்த டைமை கொஞ்சம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் காலம்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். மகாராஜாவுக்கு இப்போது தான் வந்துட்டு அவர் எதிர்பார்த்த ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. உடனே அந்த அமைச்சர், அந்த 6வது அமைச்சரை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு இன்னும் உயர் பதவியெல்லாம் கொடுத்து அவரை ரொம்ப நல்லா கவனிக்கிறாரு. கதை வந்து இதுதான். இப்போது இந்த ஸ்டோரி சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு டைம் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூபிளான விஷயம் எதுவுமே கிடையாது. காலம் போயிடுச்சு அப்படின்னா வரவே வராது. அதனால் அந்த இளமை இருக்கும் பொழுது என்னெல்லாம் நீங்கள் படிக்க முடியுமோ படிச்சிருங்க. சின்ன வயசில் எதையோ பார்த்து டைமை வீணடிக்காதீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பின்னாடி நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க, அதுக்கு நீங்கள் இப்போ போடக்கூடிய பில்லர், அதெல்லாம் உங்களுடைய கட்டிடத்துக்கு இப்போ போடக்கூடிய பில்லர். அதனால் டைம் வந்துட்டு வீணாக்கக்கூடாது அப்படின்றது இந்த கதையிலேருந்து நல்லா தெரியுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னங்க நீங்கள் எங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது, நீங்கள் அதை புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்றது தான் அங்கே கேள்வியே இருக்குது. மறந்துருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன், காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கக்கூடிய டைமில் கரெக்டாக படிங்க. அது என்ன பண்ணணுமோ அந்த டைமில் சரியாக பண்ணணும். அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு காலத்தை கடத்திட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக லைஃபே ராங்காக போயிடும். அதனால் இப்போது சின்ன பிள்ளைங்களுக்கு கரெக்டாக அவங்களோட நீட் என்ன, பேரண்ட் அவங்க கூட இருக்கணும், கரெக்டாக கைட் பண்ணணும், நல்ல அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது கரெக்டாக ஒரு இடத்துல அவங்க பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. கரெக்டான ஏஜில் எல்லாவற்றையும் அவங்களால சாதிக்க முடியும். டைமு சின்ன வயசுலேருந்து, குழந்தை தானே, அடுத்த வருஷத்துலேருந்து படிக்கட்டும், அப்புறம் சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ என்ன, சின்ன குழந்தை தானே, எதிர்த்து பேசினா போகட்டும், இப்படியெல்லாம் சின்ன குழந்தை தானே நம்ம விடுறது வந்துட்டு முற்றிலும் தவறு. அவங்களுக்கு எப்போ எதை சொல்லி கொடுக்கணும் அதை கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களாக நாமும் என்னென்னா நம்ம வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நம்முடைய வேலையிலேருந்து நம்மளும் தள்ளி போடக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. டைம் போயிடுச்சு அப்படின்னா வரவே வராது. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டைமை வந்துட்டு எந்த ஒரு வகையிலையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது, பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. அது உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லது. இந்த வீடியோ வந்துட்டு இன்க்ளூடிங் எனக்குமே சேர்த்து தான் அது. டைமை வந்துட்டு வீணாக்காதீங்க. நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.